ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டான சூப்பரான ஒரு ஃபுட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோ ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியும் கூட. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 தக்காளி, ஒரு வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம். தக்காளியை வந்து சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வந்து நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, 2 பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை வந்து இது கூட சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இந்தளவு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்குமே வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஓரளவு இந்த மசாலா வந்து எண்ணெயிலே வந்து வேகணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிடும்போது எந்த ஒரு மசாலா ஸ்மெல்லுமே வந்து நமக்கு அடிக்காது. பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து ஒரு முட்டை வந்து அடித்து ஊற்றிக்கலாம். இது கூட விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வரணும் முட்டை வேகிற வரைக்குமே. பாருங்கள், இப்போ நல்லாவே முட்டையும் சேர்ந்து வெந்துடுச்சு. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்தோம்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக நமக்கு வந்து கிடைக்கும். ரைஸையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வேறு என்ன ரெசிபீஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான எக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே சுட சுட தட்டில் எடுத்து போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.